இந்த உலகத்தில் ஒருவர் மட்டும் எல்லா குருக்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை. அவர் உலகையே குருவாகக் கொண்டார். அவர் தத்தாத்ரேயர். பிரம்மாவின் படைப்பு அறிவு, விஷ்ணுவின் கருணை நிலை, மகேஸ்வரனின் தியான அமைதி, மூன்றும் ஒன்றாய் கலந்த சைத்தன்யம். அதுவே தத்தாத்ரேயர். அத்ரி முனிவரின் தவப்பயன், அனசூயையின் அகண்ட பவித்திரம், அவர்களின் அருள் புதல்வன். ஒருநாள் த்ரிமூர்த்திகள் சோதனைக்காக வந்தனர். நிர்வாணமாக உணவு அளி என்ற நிபந்தனை ஒரு பெண்ணின் பரிசுத்தத்தை சோதித்தது. அனசூயா தவத்தின் தீயில் நிலைத்தவள். அவள் கமண்டல நீரை தூவி தெய்வங்களை குழந்தைகளாக மாற்றினாள். அந்த தருணம் தெய்வம் தாயின் மடியில் உறங்கியது. 3 உருவங்கள், ஒரே சைத்தன்யம், தத்தாத்ரேயர் என உலகில் வெளிப்பட்டது. ஆனால் அவர் ஒரு முனிவர் மட்டுமல்ல, அவர் ஒரு அவதூதன். அவருக்கு 24 குருக்கள். பூமி, ஆகாயம், நீர், காற்று, அக்கினி. சூரியன் கற்றுத்தந்தது கொடுத்து கொண்டே இரு. சந்திரன் கற்றுத்தந்தது குறைந்தாலும் மீண்டும் நிரம்பு. அந்துப்பூச்சி கற்றுத்தந்தது அளவில்லா ஆசை அழிவைத் தரும். ஒரு மரம் கற்றுத்தந்தது காய்ந்தாலும் நிழல் கொடு. அவர் உலகை பார்த்தார், ஒவ்வொன்றிலும் ஞானத்தைக் கண்டார். உத்தவ கீதையில் கிருஷ்ணர் கூட அவரின் குருக்களைப் பற்றி உத்தவரிடம் பேசினார். ஏன் தெரியுமா? ஏனெனில் உண்மையான யோகி ஒரே குருவிடமல்ல, எல்லா அனுபவங்களிடமிருந்தும் கற்றுக்கொள்வார். தத்தாத்ரேயர் சொல்லியது ஒன்றே: வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும். பொருளிலல்ல, பரிபூரணத்தில். அறிவிலல்ல, அனுபவத்தில். பக்தியிலல்ல, அகண்ட ஒன்றிணைவில். உலகமே குரு, நீயும் ஒரு சிஷ்யன். அந்த உண்மையை அறிந்தால் வாழ்க்கை வெறும் வாழ்வு அல்ல, அது பரம ஆனந்தம். உலகமே என் குரு. தத்தாத்ரேயர். கொடுத்து கொண்டே இரு, சூரியனைப் போல. குறைந்தாலும் மீண்டும் நிரம்பு, சந்திரனைப் போல. அகந்தை கரைந்தால்தான் ஞானம் பிறக்கும். தெய்வம் தாயின் மடியில் பிறக்கும்போது பக்தி முழுமை பெறுகிறது. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.